ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரத்துக்கான அனிமேலுக்கு அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான புது அனிமேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் வரப்போகுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, Zoom 100 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நார்மல் லைஃப்பில் திடீர்னு ஜாம்பி அட்டாக்ஸ் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிடிக்காத வேலையை செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு அந்த கம்பெனி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை, பட் அவரால் போக முடியல. பட் இந்த மாதிரியான ஜாம்பி சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் அவருக்கு அவர் பிடிச்ச லைஃப் பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிக்கிறாரு. இது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது இந்த அனிமையோடைய பேசிக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்தேன், ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. தமிழ் தெலுங்கு டப்பில் நம்ம கிரன்ச்சி ரோப்பில் வரப்போகுது. அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா IMDb தரப்புலேருந்து 8.2 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் டோட்டல் 12 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வரைக்குமே தமிழ் டப்பில் டோட்டல் 12 எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் டோமோச்சான் இஸ் எ கேர்ள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே இருக்குது. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அனிமேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கிரன்ச்சி ஆப்பில் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்புக்கு வரப்போகுது. அண்ட் இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால நம்ம ஹீரோயினை ஒரு பையனை பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்கும். ஸோ அதை சொல்கிறக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டோட்டலாக இந்த அனிமையோட பேசிக்காக கதைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த அனிமையுமே நான் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் டோட்டல் 12 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்குது. தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது கிரன்ச்சி ரோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா IMDb தரப்புலேருந்து தந்திருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8 அப்படிங்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனிமேயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க தான் கண்டிப்பாக தமிழ் டப்பில் அடுத்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயர். ஸோ டீமன் ஸ்லேயரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இதோடைய 4th சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு, ஹாஷிரா ட்ரேடிங் ஆர்க். பட் இப்போ தமிழ் டப்பில் வரப்போகிற சீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. என்ன சீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு இல்லையா, அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பிகாஸ் ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்துட்டு போட ஆரம்பிச்சோன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒன் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த ஒரு தப்பு பண்ணாங்க. ஆரம்பத்தில் அவங்க போடாதனாலேயே பல பேர் பார்த்தீங்கன்னா அதை கடுப்பானாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ பட் இந்த டைம் வந்துட்டு இந்த தப்பை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. அந்த மொதல் 26 எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டுக்கு ஒரு வெயிட்டான அனிமேன்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாப்பா கம்பெனி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்க ஒரு வெயிட்டான ஒரு அனிமேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ பில்டப் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டேரக்டர்ஸு எக்கச்சக்கமாக பட்ஜெட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்துட்டு அனிமேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த அனிமேயுமே தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. பட் அது நீ கன்ஃபர்மேஷன் ஆகலை. பிகாஸ் இந்த அனிமேவே பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. இதுக்கு டோட்டல் எத்தனை எபிசோடு அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 18 எபிசோட் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த அனிமேக்குமே பார்த்தீங்கன்னா பல பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த அனிமேக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வந்தால் கண்டிப்பாக இந்த அனிமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டுக்கு அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் டப்பில் வருமா அப்படின்னு கன்ஃபார்ம் தரல. பிகாஸ் இந்த அனிமேயுமே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளீச்சோடைய 4th பார்ட்னு சொல்லலாம். ஸோ இதோடைய ரீசெண்டாக தான் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன், பிரேக் டவுன் போகணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா சரியான டைம் கிடைக்கல. அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3 கூட நான் வந்துட்டு பார்க்கல, எனக்கு டைம் கிடைக்கிறதுனால பார்க்கல. கூட சீக்கிரமாக அதையும் பார்த்து ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ளீச்சோடைய இந்த ட்ரெய்லருக்கும் பிரேக் டவுன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரெய்லர் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளீச்சோடைய ஃபேனுன்னு சொல்லலாம். பிக் 3ல் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச அனிமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ப்ளீச் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒன் பீஸ் தான் இருக்கும். பட் ப்ளீச் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பேரிட்டிவாக பிடிக்கும். ஸோ இதோடைய பிக் 3 வீடியோஸ்லாம் இப்போ வரைக்கும் போடாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீச் தான். ஸோ ப்ளீச்சோடைய வீடியோவுமே நான் பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கெட்யூல் இருக்குது. பட் அதெல்லாம் எனக்கு வந்துட்டு எடுக்க கூட பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் நடந்துட்டுருக்கனால என்னால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டக்குன்னு எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அது பிரேக் டவுன் கூட சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவரை முடிஞ்சிச்சு.
ஸோ நான் இந்த வீடியோ சொன்ன அனிமேஸ் அப்டேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எந்த அனிமேக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.